இரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். லட்சுமி, சொன்னபடியே ராஜுவை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டியே. பாத்தியாரையா, பள்ளிக்கூடத்துல படிச்சாதான் குழந்தைங்களுக்கு நல்ல குணம் வரும்னு சொல்றாங்க. நீங்க தான் இவனை எப்படியாவது திருத்தி நல்லவனாக்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாத லட்சுமி, எங்கிட்ட விட்டுட்டல்ல பாரு, 2 நாள்ல அவனை சரி பண்ணிடுறேன். அது உங்களால முடியாதுங்க, இது சரியான குட்டிச்சாத்தான். இவன் என்ன, இவனை விட பெரிய பெரிய குட்டிச்சாத்தான எல்லாம் நான் படிய வச்சிருக்கேன். பாரு, ஒரு வாரம் கழிச்சு பையன் எப்படி மாறி இருக்கான்னு. எலை, அந்த பசங்களோட போய் உட்கார்றா. ஒழுங்கா இல்ல உத பிச்சு போடுவேன், பிச்சு போ. பாத்தியாரையா, ராஜு ரொம்ப சின்ன பிள்ளை, அவனை அதிகமா அடிக்காம. அடிச்சாதாமா பையன் உருப்பிடுவான். சின்ன வயசுல வாத்தியாருகிட்ட நான் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? நீ கவலைப்படாம போம்மா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சிரிக்கிறாரு, நல்லதுக்கே இல்ல. என்னடா அப்படி பாக்குற? போய் பசங்களோட உட்கார்ந்து படி. போற நிறுத்துற, போடா இடத்துக்கு. உன்னை உட்கார்ந்து படின்னு சொன்னேன்ல, போற போய் உட்கார்ந்து படிட. எனக்கு எல்லாம் தெரியும். என்னடா தெரியும்? இத புடிங்க சொல்றேன். இதுக்கு பேரு தான் எல்லாம் தெரியுமா? பார்வதி சொன்ன மாதிரி சரியான குட்டிச்சாத்தான் தான். எல, நீ மட்டும் ஒழுங்கா படிக்கல, உன்னை தோப்பு கர்ணம் போட வைப்பேன். வாத்தியாரே, நீங்க ஒழுங்கா சொல்லி தரல, உங்களை தோப்பு கர்ணம் போட வைப்பேன். என்னடா சொன்ன? என்னையே தோப்பு கர்ணம் போட வைப்பியா? ஒன்ன ராத்திரி பூரா நீ இப்படியே இரு. எவ்வளவு தைரியம் இருந்தா பாத்தியார கல்லால் அடிப்ப. லட்சுமி, இவனுக்கு சோறு தண்ணி எதுவும் கொடுக்காத. கொடுத்த அப்புறம் என்ன கேட்ட கோவரும் பாத்துக்க. பாட்டி, உன் வயிறு வெடிக்க போகுது. என்ன சொல்ல நடக்காது. உன்னை அவுத்து விட மாட்டேன், உனக்கு சோறும் போட மாட்டேன். நீ போடலன்னா போ, எங்க அம்மா போடும். உங்க அம்மா போடும். லட்சுமி, தப்பி தவறி உனக்கு சோறு போட்டா அவனை கட்டி போட்ட மாதிரி உன்னையும் கட்டி போட்டுருவேன். ஆமா, அம்மா போடுவான். அம்மா போடுவாள். அம்மா அம்மா, பாட்டி போயிடுச்சு, பசிக்குது, சீக்கிரமா கொண்டுடுவா. காலிலிருந்து சாப்பிடுறேன். இனிப்பா இருக்குல்ல? ஆமா. உன் பேர் என்ன? ராஜு. எனக்கு வந்து தாயே. நான் தர மாட்டேன். சரி, தர வேண்டாம். உன் பேர் என்ன? ராணி. ராணி, அதோ பறக்குது பாரு. ஐயோ, கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நாகலிங்கம், ஏன் இப்படி பிள்ளை போட்டு வரட்ட? பிள்ளையா இது? கூட்டி சாத்தா பாவம், சின்ன குழந்தை, வாய் கட்டத புடிக்கிட்டு ஓடா கோட்டா. கொண்டாங்க, கொண்டாடா. இந்தா. இவனு சின்ன பையன் தானே, இவங்க கையில கொஞ்சம் கூட. இந்தா இந்தா, உனக்கு கொஞ்சம். எனக்கு வேண்டாம், கொஞ்சம் நவரு. நாகலிங்கம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன பண்ணமா? என்ன விஷயம்? நாகலிங்கம், உனக்குதான் தெரியுமே, அறுவடைக்கு இன்னும் 1 மாசம் இருக்குது. வீட்டுல இருந்த நெல்லெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஒரு மூட்டை நெல்லு கூட உங்ககிட்ட சொல்றதுல என்ன? அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்ல. உடனே நாகலிங்க ஞாபகம் வந்துடுச்சு. நான் தான் ஒருத்தர் இருக்கிறேன் ஊர்ல, எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு. அதன் ஆளையே முடிந்துடுவாங்க போல இருக்கு. ஏன் பண்ண தெரியாம தான் கேட்கிறேன். இது வரைக்கும் வாங்குறேன். அத பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா?
எப்போ திருப்பி கொடுக்க போறேன்? அதான் அறுவடை செய்யற தானியத்தை 3/4 பங்கு வாங்கிக்கிறிய. பொன்னம்மா, அது நான் கொடுத்த பணத்துக்கு வட்டி. அசல் அப்படியே இருக்குதே, அதை எப்ப திருப்பி கொடுக்க போறேன்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தைங்க எல்லாம் பட்டினியா கிடக்குதுன்னு தான் மறுபடியும் உங்ககிட்டயே கேட்க வந்தேன். இப்படி சொல்லி சொல்லி நல்ல மனசை உரிக்கிறீங்க. சரி சரி, அடகு வைக்க என்ன கொண்டு வந்திருக்கிறேன்? அடகு வைக்கவா? நாளைக்கா என் வார்த்தை ஒண்ணு போறாது. அதுக்கு இல்ல பொன்னம்மா, ஒருபடி அரைப்படின்னா உன் வார்த்தை கூட தேவையில்லை. நீ கேட்கறது ஒரு மூட்டையாச்சே. உனக்கே தெரியும் என் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்னு. இதுல போய் வார்த்தை கிட்டனா இத பாரு, என் ஒரே பொண்ணு, இல்லாத பொண்ணு, அதோட பிற்காலத்துக்கு 2 காது கேட்டு வைக்க வேண்டாம். ஆமா, உன் மருமக நகையெல்லாம் இருக்குமே. ஜாக்கிரதை, இன்னொரு தடவை என் மருமக நகையை பத்தி பேசாத. சரி பேசல. வீட்டுல பாத்திரம் பண்ண இருக்குமே, அத கொடு. பாத்திரமா? குடுக்கறேன். ஏ ராஜி, வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லி பாத்திரம் எல்லாம் கொண்டாந்து இந்த தோலையில போடு. பாத்திரம் எதுக்கு பாட்டி? என் கையாலேயே போடுறேன். நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். இது என் தட்டு, நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். அம்மா, அவனுக்கு நம்ம வீட்டு பாத்திரம் எல்லாம் வேணுமா? அப்பதான் அரிசி கொடுப்பானா? ராஜு, கொடுத்துடுப்பா. நான் கொடுக்க மாட்டேன், இது என் தட்டு. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதப்பா. நான் கொடுக்க மாட்டேன். சரி, நீ கொடுக்க வேண்டாம். நம்ம இந்த பாத்திரம் எல்லாம் கொடுக்கலன்னா நாகலிங்கம் நமக்கு அரிசி கொடுக்க மாட்டான். அப்போ நீ, ராமு, அப்பா, பாட்டி எல்லாரும் பட்னியா இருக்கணும். நீ கூட வாமா. அப்படின்னா வேண்டாம், அவனுக்கே கொடுத்துடு. ராஜு, சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். நேரம் ஆயிடுச்சுன்னு கோவங்களா? விறகு கொஞ்சம் ஈரமா இருந்தது, அதை பத்த வச்சு சமையல் செய்யறதுக்குள்ள. ஏன் பொய் சொல்ற? வீட்டுலதான் 1 மணி அரிசி இல்லையே, நீ எப்படி சமைச்சிருப்ப? எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துட்டு வந்துருப்பீங்க. இல்லைங்க, ஆண்ட வந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகல. கூடிய சீக்கிரம் கொண்டுட்டு போயிடுவாங்கறியா? அப்படி எல்லாம் சொல்லாதுங்க, சாப்பிடுங்க. என்ன சோறு சட்டியில வர ஆரம்பிச்சிருச்சு. பாத்திரம் எல்லாம் எங்க? நாகரிக வீட்லயா? என்னங்க, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன? நமக்கு சொந்தமா கொஞ்சம் தரிசு பூமி இருக்கு, அதை கொத்தி உழுது விளைச்சல் நிலமாக்கினா என்ன? உனக்கு என்ன பைத்தியமா? அது ஒரே கட்டாந்தார, கொத்துனா பாறாங்கல்லாம் தான் வரும். முயற்சி பண்ணிதான் பாப்போமே.